நீ சந்தோஷமா இருக்கலப்பா? ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. பா போப்பா நீ. வா போலாம். எங்க மீனா, இது நமக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. இதுல எனக்கு மட்டும் பங்கு கிடையாது, உனக்கும் இருக்கு. இது உங்க உழைப்புக்கு கிடைச்ச மரியாதைங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் மீனா. என்ன எல்லா காரும் கடன்ல தான் ஓடுதா, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. கடன்ல ஆரம்பிக்கிற வாழ்க்கை தாங்க பின்னாடி கடல் மாதிரி போகும். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நம்ம அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவோம். அவங்க சொன்ன மாதிரி அந்த அசோசியேஷன்ல நீங்க பதவிக்கு வர கூட வாய்ப்பு இருக்கு. சரி பாப்போம், எல்லாம் நல்லதா நடக்கும் நம்புவோம். மீனா, இந்த மாதிரி நிறைய சல்வை உனக்கு போடணும். நீயும் உன் தொழில பெரிய ஆளா வரணும். நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? ப்ரோ ப்ரோ, என்ன ப்ரோ, ஏன் இப்படி கத்துறீங்க? அவர் வந்துட்டாரு ப்ரோ. யாரு? அதான் ப்ரோ, நான் சொன்னேன்ல, கணித சக்கரவர்த்தி சக்திவேல் அவர் வந்திருக்காரு ப்ரோ. வாங்க சார். வாங்க சார். வெல்கம். வாங்க, இப்படி உட்காருங்க. சார் அதை எடுத்துருங்க. இந்த அப்படி இலக்க பார்த்து தான் உட்காரணும். ஓ அப்படியா? சந்தோஷங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க நியூமராலஜிஸ்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு. ஆ, அப்பா அதை நம்பாதீங்க, அது உண்மை இல்லை. எனக்கு எந்த சக்தியும் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல அத்தனை சக்தியும் மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் எண்ணாவும் எழுத்தாவும் ஒளிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் கணிக்கிறதுக்கான திறமைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. நான் வெறும் கருவி, அவ்வளவுதான். பாத்தியா ப்ரோ, அவரை பத்தி பெருமையா கூட பேசிக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோ தன்னடக்கம். உங்க பிரச்சனைய சொல்லுங்க. நான் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. ஆனா பெரிய லாபம் எடுக்க முடியல. ஆமா, நிறைய பணத்தை நஷ்டத்துல தான் விட்டுருக்காரு. மேல சொல்லுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பெருசா ப்ராஃபிட் எதுவும் வரல. டீலர்ஸ் எல்லாம் கூட என்னை விட்டு போற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நிறைய கடன் வேற இருக்கு. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஐயோ, அப்ப உடனே ஏதாவது பரிகாரம் சொல்றீங்க சார். ஆமா சார், எனக்கு ஒரு வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க. ஷோ, அமைதியா இருங்க. எனக்கு ஏதாவது லாபம் வர மாதிரி வழி இருந்தா சொல்லுங்களேன் சார். இங்க ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கு. யோ, என்ன ஏன் பாக்குற? அந்த வைப்ரேஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? என்ன சொல்றீங்க? உங்க முகத்திலேயே உங்க ஜாதகம் எனக்கு தெரியுது. உங்க கிரகங்கள் இப்ப கொஞ்சம் சரியில்லை. எல்லாமே ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போயிட்டு இருக்கு. உங்க வளர்ச்சியை சில கிரகங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ, அதை எப்படி தடுக்கிறது? சார், கிரகம்னா பிளானட்ஸ் தானே, அதை எப்படி தடுக்க முடியும்? அது அங்கேயே தானே சுத்திட்டு இருக்கோம். சும்மா கிரக பலன்களை மாற்றக்கூடிய சில முறைகள் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னதான் கிரக நிலைகள் சரியில்லைனாலும் உங்களுக்கு குபேர யோகம் இருக்கு. ஆனா இப்ப அதோட சக்திய சில பேட் வைப்ரேஷன் தடுத்துக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணா போதும். என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். நான் கொஞ்ச நாள் உங்களோட டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே சார். என்னென்ன செய்யணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ரிவர்ஸ் கியர்ல இருக்கிற உங்க கிரகங்கள் எல்லாம் தலைகீழா மாறி டாப் கியருக்கு போயிடும்.
என்ன சார் இவர் ஜோசியர் மாதிரி பேசாம கார் மெக்கானிக் மாதிரி பேசுறாரு? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் கேக்குறேன். என் கடையில ப்ராஃபிட் வரும்ல? ப்ராஃபிட்டா? நான் சொல்றத செஞ்சா இந்த மாச கடைசியிலேயே கோடி ரூபாய் வந்து கொட்டும். கோடி ரூபாவா? ஆமா, அதுக்கு மேல கூட நீங்க லாபம் பார்க்கலாம். ப்ரோ கேட்டியா? கோடி ரூபாவாம். அப்படி உங்களுக்கு வர லாபத்துல எனக்கு 10% கமிஷன் கொடுக்கணும். ஓகேவா? கோடி ரூபாய் வருதுன்னா 10% என்ன 15% கூட கொடுக்குறேன். ஆனா எனக்கு என் பிசினஸ் டாப்ல போகணும். அது போதும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க பேரை ஸ்பெல்லிங்கோட சொல்லுங்க. மனோஜ், MANOJ. அச்சச்சோ, அந்த பேட் வைப்ரேஷன் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உங்க பேரே சரியில்லையேப்பா. என்ன சொல்றீங்க? ஆமா, மனோஜ்னா அதுல வர கூட்டுத்தொகை அஷ்டமத்து சனியோட நேரா முட்டுதே. முட்டுதா? அத கொஞ்சம் ஓரமா போக சொல்ல முடியாதா? ப்ரோ நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ப்ரோ. சார் நீங்க சொல்லுங்க சார். ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் பப்பரப்பான்னு வாய பொழந்துகிட்டு நிக்கிறாங்க. அப்படியா? இப்ப என்ன பண்றது சார்? அவங்கள அப்படியே அடக்கணும்னா உங்க பேரோட நான் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய சேர்க்கணும். என்ன சார் சேர்க்கணும்? என் பேரு மனோஜ் குமார். இல்ல மனோஜ் கிருஷ்ணன் கூட வைக்கலாம் சார். இது கூட நல்லா இருக்கே. இல்ல இல்ல, பேருக்கு முன்னாடி சேர்க்கணும். அந்த பேரால உங்க பிசினஸ் அதிரடி வேகத்துல பறக்கணும். அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட இருக்கு. என்ன வார்த்தை? உங்க பேருக்கு முன்னாடி பப்பரப்பா அப்படின்ற வார்த்தைய சேர்க்கணும்.